குதிரை பேர வழக்குன்னு சொல்லி திமுக கைது செய்யப்பட்டு வராங்க. திமுக என்பது இதுக்கு எல்லாம் அவ்வளோலாம் பயப்படவும் பயப்படாது. எடப்பாடியார முதலமைச்சராக்க திமுக கருது சார். அதிமுகவினுடைய தொடர்ந்து கட்சி பல்வேறு கோணங்கள்ல பாதிக்கப்பட்டு இப்போ கட்சியில இருக்க உறுப்பினர்லாம் போயிட்டு கடம்பூர் ராஜ் சொல்லியிருக்காரு, யாரும் வராதிங்க, இங்க போன அளவுக்கு வரவேற்புலாம் இல்லை. சீமானை ஒரு பொது வேட்பாளராக திமுக இல்லை, அதுவும் அதெல்லாம் நாங்கள் எங்களை பொறுத்தளவு 60 நாள் இந்த தாவிக்கு ஆட்சி எப்படி பார்க்குறீங்க? அவங்க திமுகவே குறை சொல்கிறாங்க. திமுக கடனில் வச்சுட்டு போயிடுச்சுன்னு சொன்னாங்க. இப்போ அவங்க வந்தோடனே 20,000 கோடிக்கு மேலாக கடன் வாங்கியிருக்கிறார்கள் அவர்கள். எனவே இதை சொல்லக்கூடிய அளவிற்கு அவர்களால் எதுவும் இல்லை. இந்த கைது நடவடிக்கையெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? புதிதாக ஒரு கிராமத்தில் சொல்லுவாங்க, இன்ஸ்பெக்டர் புதுசாக வந்துட்டான், பொறுப்பேற்க வந்தோடனே ஊரில் இருக்க யாராவது 2 பேர்த்த பிடிச்சி கட்டால் புடால்னு அடிக்கிறது. அடித்தா அவர் பெரிய திறமையான ஆள், பயப்பட மாட்டார், அப்படி இப்படின்னு ஒரு பேர். அது மாதிரி புதுசாக வந்தோடனே தன்னுடைய இருப்பை காட்டிக் கொள்கிறார். இருப்பை காட்டிக் கொள்வதற்காக திமுகவை ஒரு மிரட்டுகிற பணியில் அல்லது பயமுறுத்துகிற பணியில் எல்லாம் அவர்கள் செய்திருக்கிறார்கள். ஆனால் திமுக என்பது இதுக்கு எல்லாம் அவ்வளோலாம் பயப்படவும் பயப்படாது. அதனுடைய பணியை தொடர்ந்து தலைவர் என்ன ஆணையிட்டாலும் செய்து முடிக்கிற வல்லமை படைத்த தலைவர் கீழே தொண்டர்கள் இருக்கிறார்கள். திமுக தொடர்ந்து அதில் பணியாற்றும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா குதிரை பேர வழக்குன்னு சொல்லி திமுக கைது செய்யப்பட்டு வராங்க. இது எப்படி பார்க்குறீங்க? அவங்க தான் சொல்கிறேன், அவங்க தான் போய் முத அதிமுக 2ஆக உடைக்கிறாங்க. அவர் எடப்பாடி அவர்கிட்ட 19 பேர் இருக்காங்க, அவங்ககிட்ட 25 பேர் இருக்காங்க. 25 பேர் இருந்து அவர் என்ன நினைக்கிறாங்க, அவங்க வந்தவங்களாம் அந்த ஆட்சிக்கு ஆதரவு தரோம் அப்படின்னு சொல்லி, அந்த ஆதரவு தரேன்னு சொல்லி அவங்களுக்கு அமைச்சர் பதவி கேட்குறாங்க. 7 பேர்த்துக்கு கேட்டு எல்லாமே செவிவழி செய்திகள் தான். நீங்கள் சொல்லுதா, இதுக்கு எந்த விதமான எல்லாம் சொன்னதும் பத்திரிகையில் வந்த செய்தியை தான் நான் சொல்கிறேன் தவிர ஆதாரம் இருக்கா என்றால் கேட்டெல்லாம் இருக்கலாம், ஆதாரம் இல்லை. அன்னைய தேதியில் அவங்க 25 பேர் கொடுத்தது அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருந்தது. அது அவங்க தான் குதிரை பேரத்துக்கு 7 பேர் 6 பேர்த்த 5 பேர்த்த இன்றைக்கி ரிசைன் பண்ண சொல்லிவிட்டு உங்களுக்கே நான் சீட்டு தரேன்னு சொல்கிறாரு. வைகோவே அதை தான் சொன்னார், தம்பி நீங்கள் உங்களுக்கு நாங்கள் பாதுகாப்போம், நீங்கள் தேர்தலுக்கு ரிசைன் பண்ணிட்டு நில்லுங்க, நான் பிரச்சாரம் பண்ணுறேன்னு தம்பி சொல்லியிருக்காருன்னு சொன்னார். மறுநாள் இல்லைன்னு சொல்கிறார். அவங்க தான் அந்த வேலையை செய்கிறாங்களே ஒழிய வேண்டுமென்றே அவர்கள் செய்கிற தவறை திமுக பேரில் போட்டு செந்தில் பாலாஜி அவர்கள் மீது வழக்கு தொடர்ந்து அது நீதிமன்றத்தின் மூலமாக அவர் வந்திருக்கிறார். எனவே குதிரை பேரம் என்பது அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார். எடப்பாடியார முதலமைச்சராக்க திமுக கருது சார். அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க, வெளியில் பேசுகிறாங்க, எனக்கு தெரியாது, அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. அந்த என்னெல்லாம் எங்கள்கிட்ட அதெல்லாம் தெரியாது. நிர்மல்குமார் பேசிக்கிட்டு இருக்கார் தொடர்ந்து, முன்னாள் முதலமைச்சருக்கு ரெஸ்ட் எடுக்கட்டும், அவருக்கு மேகதாதை பற்றி தெரியாது அப்படின்னு பல்வேறு புகார்களை தொடர்ந்து அடுக்கிட்டு இருக்காரு. நிர்மல்குமாரை பற்றி உங்களுக்கு நன்றாக தெரியும். மாற்றம் முன்னேற்றம் என்று போனவர், அன்புமணியோடு இருந்தவர். பிறகு இப்போது இவரோடு பணியாற்றி கொண்டிருக்கிறார். நம்மளுடைய தளபதியை பொறுத்தளவு, திமுகவை பொறுத்தளவு முதல் அமைச்சர் கலைஞர் முதல்வராக வருவதற்கு முன்பு பார்த்தது பொதுப்பணித்துறை. இந்த பொதுப்பணித்துறையில் அவருக்கு தெரியாத காவிரி, அதுவும் பிறந்ததே காவிரி பகுதி, திருவாரூர் திருக்கோளை என்ற காரணத்தால் காவிரியினுடைய பிரச்சனை மொத்தமாக அறிந்தவர். அவருடைய மகன் 40 ஆண்டு காலம் தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினராக, மேயராக, அரசியலிலே சட்டமன்ற உறுப்பினராக மட்டுமல்ல துணை முதலமைச்சராக மேகதாதுவை பற்றியோ காவிரி நீர் பிரச்சனையை பற்றியோ நமக்கு நடுவர் மன்ற தீர்ப்பை பற்றியோ நமக்கு எவ்வளவு தண்ணீர் கொடுக்க வேண்டும் என்பதை பற்றியெல்லாம் முழுமையாக அறிந்தவர் தான் தளபதி அவர்கள். அவருக்கு எல்லாம் தெரியும். அவருக்கு இந்த மேகதாது பிரச்சனை இப்போ இவர்கள் போகும்போது ஒரு சில பேர் நேராக போய் சந்திக்கிறதே தப்புன்னு விவசாயிகள் சொல்லிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தான் தெரியலையே தவிர காவிரி பிரச்சனையை பற்றி 60 நாட்களுக்குள்ளாக அவர் எப்படி தெரிந்து கொள்ள முடியும்? அதெல்லாம் முழுமையாக தெரிந்து அதற்காக பாடுபடுகிற இயக்கம்தான் திமுக. அதிமுகவினுடைய தொடர்ந்து கட்சி பல்வேறு கோணங்கள்ல பாதிக்கப்பட்டு இப்போ கட்சியில இருக்க உறுப்பினர்லாம் போயிட்டு தாவக்கையில தொடர்ந்து போய் சேர்த்துட்டு இருக்காங்க. இது எப்படி திமுக பார்க்குது? இல்லை, அது கடம்பூர் ராஜ் சொல்லியிருக்காரு, யாரும் வராதிங்க, இங்கே போன அளவுக்கு வரவேற்புலாம் இல்லை அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிட்டார். கடம்பூர் ராஜ் சொல்லியிருக்கார். ஆரம்பத்தில் அது ஒரு முகத்தில் எல்லாரும் அப்படியே போனாங்க. இப்போ யாரும் போகலையே, இப்போ யாரும் இல்லையே, போகல. அது எடப்பாடியோடு இருக்கிற கருத்து வேற்றுமையில் இருக்கிற ஒரு சில பேர் கூட அங்கே செல்லாமல் அப்படியே தானே இருக்கிறாங்க. ஏன்னா ஏற்கனவே போனவங்களுக்கு அங்கே சரியாக வாய்ப்பு இல்லைங்கிறது சொல்லி அப்படி தானே இருக்கிறாங்க.
இடைத்தேர்தலுக்கு தயாராகிட்டு வரீங்களா? சார், நீங்கள் ஒரு கேள்வி, அந்த இடைத்தேர்தல் திமுக வந்து எப்போதும் தேர்தலை சந்திக்க பயப்பட்டதும் கிடையாது. மக்களுடைய தீர்ப்பை வெற்றி என்றாலும் வெற்றி வாய்ப்பு இல்லை என்றாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் உள்ள திமுக. களத்தில் ஜனநாயக கடமை ஆற்றுவதிலே திமுக அது தயங்கவே தயங்காது. முன்னாள் முதல்வர் எதுவும் திருச்சி கிழக்குல களம் இறங்க வாய்ப்பு உள்ளதா? இல்லை, அப்படிலாம் அவரே சொன்னார். அதுக்கான காலம் வரவில்லை, நான் பேசவில்லை என்று சொன்னார். அதெல்லாம் இன்னொரு பேச்சும் தொடர்ந்து அடிபட்டே இருக்கு. சீமானை ஒரு பொது வேட்பாளராக திமுக அங்கே இல்லை, அதெல்லாம் நாங்கள் எங்களை பொறுத்தளவு கழகத்திலே நாங்கள் தலைவர் என்ன கட்டளை இடுகிறாரோ அல்லது சொல்கிறாரோ அதை நிறைவேற்றக்கூடிய இடத்துல வேலை செய்கிற இடம் நாங்கள். இதெல்லாம் பாலிசி டிசிஷன், இதெல்லாம் தீர்மானங்கள் எடுப்பது முதலமைச்சர், இந்த கழக தலைவர் எடுக்க வேண்டிய தீர்மானம். இப்போ ஒரு அமைச்சர் சொல்றாரு, திமுக அதிக அளவுல உறுப்பினராகவும் கவுன்சிலராகவும் மாநகராட்சி மேயராகவும் இருக்கிறாங்க, எங்களால இந்த திட்டங்களை கொண்டு போக முடியல, தடுக்கிறாங்கன்னு சொல்றாரு. எப்படி எப்படி தடுக்க முடியும்? எப்படி தடுக்க முடியும்? யாரும் இதெல்லாம் தடுக்கலாம் முடியாது. மேலே நீங்கள் அவங்க அரசு அதிகாரிகள் கொண்டு தீர்மானங்கள் நிறைவேற்றுகிற போது எந்த அரசு திட்டங்கள் தீட்டினாலும் தீர்மானமாக அங்கே தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அதன் மூலமாக தான் செய்ய, அதான் உள்ளாட்சியினுடைய இது. அப்படி தீர்மானங்கள் 2 முறை அவர்கள் நிறுத்தினால் 3வது முறை கமிஷனரே போட்டுடலாம், மேலே அப்ரூவ் பண்ணிடலாம். அதுக்கெல்லாம் அதிகாரம் இருக்குது. நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் அதை மறுப்பார்கள், ஆனால் அரசு முடிவெடுத்து அதை செய்யலாம். அதுக்கு அதிகாரம் இருக்கிறது கையில். எனவே அதுக்கெல்லாம் அதிகாரம் இருக்குது. இவங்க சொல்கிறாங்க சும்மா எங்களால் தடுக்கிறாங்க போகிறாங்க வராங்க. எங்கே தடுக்க முடியும்? எப்படி தடுக்க முடியும்? சட்ட ஒழுங்கு எப்படி சார் இருக்கு? சட்ட ஒழுங்கு எப்படி இருக்கு? அதான் உங்களுக்கே தெரியுமே, தினம் பிரச்சனை. உங்களுக்கு தெரியும். அவங்க எல்லா இடத்துலையும் நம்மளை சொன்னாங்க. அவங்க வந்து 60 நாளைக்குள்ளேயே எவ்வளவு நடந்திருக்கிறது அதை பற்றியெல்லாம் நிறைய பத்திரிகையில் வந்திருக்கிறது. அவர்களால் சட்டம் ஒழுங்கை எவ்வளோ தூரம் காப்பாற்ற முடியுமெல்லாம் தெரியவில்லை. தினம் ஒரு செய்தி, ஏதாவது ஒரு செய்தியை சொல்லி மக்களுக்கு திசையை திருப்புகிற பணி அவர் செய்து கொண்டிருக்கிறார். நம்ம ஒரு 6 மாதம் வரைக்கும் இந்த ஆட்சியை பார்ப்போம்னு முதல்ல தலைவர் சொன்னாங்க. அதுக்கப்புறம் விமர்சனங்கள் அதிகமாக திமுக வைக்குது. 6 மாதம் ஆட்சி எல்லாம் விமர்சனம் ஒன்றும் இல்லை. சொல்லாமல் திமுக எதிர்கட்சியினுடைய வேலை என்ன? எதிர்கட்சியினுடைய வேலை இந்த அரசாங்கம் செய்கிற தவறுகளையோ அல்லது அரசு இந்த திட்டங்களை செய்ய வேண்டும் என்று மக்கள் விரும்புகிற திட்டங்களை சொல்வதுதான் எதிர்கட்சியினுடைய பணி. ஆனால் கவனிச்சுக்கிட்டு இருக்கிறோம், தினந்தோறும் நடக்கிறது கூட அப்புறம் சொல்லவே இல்லை. இப்போ மேகதாது பிரச்சனையை பற்றி பேசவில்லை என்று சொன்னால் திமுக மௌனமாக இருக்கிறது என்று பயந்து விட்டது என்று சொல்வார்கள். இதெல்லாம் ஒன்றும் இல்லை. தாவேக்கா வாக்குறுதி கொடுத்தாலும் நிறைவேற்றப்பட்டு வருது. சிங்கப்பெண்ணை திட்டம் கொண்டு வந்துட்டாங்க. அப்புறம் அந்த பிறந்த குழந்தைக்கான மாமன் சீரு, அப்புறம் அந்த 2500க்கும் இந்த பட்ஜெட்ல அறிவிப்பு இருக்குங்கிறாங்க. எதிர்பார்த்து கேசியங்களுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது. அவங்க சொல்கிறாங்க சிங்கப்பெண் திட்டம் இருக்கிற அலுவலாளர்களே இடம் மாற்றி அல்லது ட்ரெஸ் மாற்றி போடுறது. சிங்கப்பெண்ணு ஒரு திட்டங்கள் நிறைவேற்றப்படுகிறோம், அதுக்கென்று அலுவலகம், அதுக்கென்று அலுவலாளர்கள், அதுக்கு அலுவலாளர்கள் நியமிப்பதற்குரிய புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். இப்போ உதாரணத்துக்கு 10,000 போலீஸ் ஒரு வருஷம் எடுக்கிறோம்னா அதுக்குன்னு தனியாக போலீஸ் இந்த வேலை இதுக்கு நீங்கள் பாருங்கள் கூடுதலாக எடுக்கணும். அதை எடுத்தால் தான் திட்டம் புதிதாக நிறைவேற்றுவோம். இருக்கிற போலீஸே போட்டு சிங்கப்பெண் திட்டம் நான் சொல்கிறது எப்படி சரியாகும்? உள்ளாட்சி தேர்தலில் காத்திருந்து பாருங்கள்னு சொல்லி ஆதவ அர்ஜுனா எல்லாம் சவால் விடுறாங்க. சார், உங்களுக்கு தெரியும் எம்ஜிஆர் எவ்வளோ பவராக இருந்தார். இந்திரா காங்கிரஸும் எம்ஜிஆரும் சேர்ந்தா 77, 80, 84 வரைக்கும் அவங்க 3 பேரும் சேர்ந்து தான் ஜெயிச்சாங்க. 2 கட்சிகளுமே பெரிய வாக்கு கட்சிகளான. ஆனால் 86ல் நடந்த உள்ளாட்சி தேர்தலில் 12,000க்கு மேற்பட்ட பஞ்சாயத்துகளும் சரி, 380 ஊராட்சி ஒன்றியங்களிலும் சரி, நகராட்சிகள் அன்றைக்கு இருந்த அளவில் 80-90 நகராட்சிகளும், பேரூராட்சிகளில் 400 பேரூராட்சிகளும், ஒன்றியங்களிலும் பெரும்பகுதியான இடங்கள் காங்கிரஸ் அதிமுக பெற்ற இடங்களை காட்டிலும் தனித்து திமுக வெற்றி பெற்றது. நாங்களாம் அதில் தான் வந்தோம். எனவே மக்கள் உள்ளாட்சி என்பது பார்த்திங்கன்னா ஊரில் ஒரு கட்சியை தாண்டி, இப்போ ஊராட்சி மன்ற தலைவருக்கு சின்னம் கிடையாது. அந்த ஊரில் யார் முக்கியஸ்தர்கள் இருக்கிறார்களோ, யார் மக்களை விரும்புகிறார்களோ அவர்கள் தான் வர முடியும். உள்ளாட்சி என்பது தமிழ்நாட்டில் உங்களுக்கு தெரியும், சட்டமன்றத்துக்கு ஒரு வாக்கு போடுவாங்க, பாராளுமன்றத்துக்கு ஒரு வாக்கு போடுவாங்க, ஒரு மாதிரி போடுவாங்க. உள்ளாட்சிக்கு ஒரு மாதிரி வாக்கு போடுவாங்க. உள்ளாட்சியில் கிராமங்கள் தோறும் யார் அந்த ஊரில் நன்றாக செயல்படுகிறார் என்று அறிந்து தான் அது வர முடியுமே தவிர நிச்சயம் அது திமுகவுக்கு சாதகமாக தான் இருக்கும் என்று நான் நம்புகிறோம். அது அப்படி தான் இருக்கும். மூத்த தலைவர், தமிழகம் முழுவதுமே தேர்தல் பணிகளை ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு தலைவர். நீங்கள் ஜென்சி
களம் இறக்கப்பட்டு வாக்களிக்கப்பட்டு ஒரு ஆட்சியே வந்திருக்கு. இதை எதிர்கொள்ள திமுக தயாரா இருக்கு. ஒரு ஐடி விங் எப்போதும் திமுக போதும் ஐடி விங் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதாவது விமர்சனங்களுக்கு பதில் சொல்லலாம். விமர்சனிக்கப்பட்டால் விமர்சனங்களுக்கு பதில் சொல்லலாம், அல்லது புதிதாக ஏதாவது இதை செய்யுங்கள் என்று சொல்லலாம். ஆனால் இது வந்து மறைமுகமாக கோடிக்கணக்கான பேருக்கு ஒரு கை கட்டவர்கள் அழைத்தால் போய் சேருகிறது. இதை எதிர்கொள்ளக்கூடிய அளவிற்கு நாமும் சமூக வலைதளங்களில் ஜென்சி போன்ற அந்த பொறுப்புகள், இன்ஸ்டாகிராம் அது மாதிரி இதில் வந்து எங்களுடைய கருத்துக்களை அதன் மூலமாக பரப்புவதற்கு நம்முடைய முதலமைச்சர், நம்முடைய கழக தலைவர் அவர்கள் அதற்கான ஆயத்தங்கள் இருக்கிறார். அது செய்யப்படும், அதையும் எதிர்கொள்ளப்படும். ரொம்ப நன்றி சார். பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளிச்சிருக்கீங்க. ரொம்ப நன்றி. சரி சார்.